நான் வந்து இப்போது அவுக்காய் மாங்காய் சீசன் இல்லையா. சாரி. இப்போ வந்து இந்தமாரி மாங்காய் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஆற்றுல காய்ச்சதுன்னு கொடுத்தார். 3 மாங்காய் இது வந்து வெட்டியிருக்கேன். இந்த சைஸு ஆற்றுலேயே நம்ம வந்து வெட்டலாம் அப்படின்னு சொன்னது ஆற்றுலேயே வெட்டியிருக்கேன். இந்த மாங்காய் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால கட் பண்ணி நல்லா ஒன் டே ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக துணியில் பரப்பி வச்சுருந்தேன். இப்போ அடுத்ததுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு வறுத்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடிச்சு வச்சுருக்கேன். அது ஒன்று தான் முன்னாடி பண்ணி வச்சுருக்கேன். உப்பு இதுக்கு ஏற்ற அளவுக்கு வந்து ஒரு 5 டீஸ்பூன் இது எடுத்து வச்சுருக்கேன். கொண்டக்கடலை, இதெல்லாம் ஹைலைட். இதுக்கு கொண்டக்கடலை, மஞ்சள் பொடி, காரப்பொடி, பெருங்காயம், நல்லெண்ணெய் எல்லாமே நம்ம போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த பொடி, இந்த கடுகு மிளகாயும் அரைச்சி கூட சில பேர் போடுவா. வெந்தயம் வந்து முழுஷாக போடலாம். என்ன அப்படின்னா பசங்க சாப்பிடும்போது அந்த வெந்தயம் வந்து முழுஷாக இருக்கே அப்படின்னு யோசிப்பா. கொண்டக்கடலை வந்து நல்லா துணியில் போட்டு தொடச்சிட்டு கொண்டக்கடலை போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி, நான் எடுத்து வச்ச உப்பு, அதே அளவுக்கு காரப்பொடி எடுத்து வச்சுக்கலாம். அதேமாரி ஒரு 4-5 ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி, பெருங்காயம் 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இது முங்குற அளவுக்கு எண்ணெய் விடுறேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா முங்குற அளவுக்குன்ட்டு. இப்போ பாருங்கள் இவ்வளோ இருக்குது. இது ஒரு 4-5 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா சுருங்க ஆரம்பித்த உடனே உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து மேலே வந்துடும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் விட்டுக்கோங்க. இது வந்து குறைஞ்சபட்சம் அந்த கொண்டக்கடலை எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அது நல்லா ஊறி இருக்கணும். அதுதான் இதோட டேஸ் அண்ட் பதம். என்னோடய அவக்காய் மாங்காய் நான் காமிச்சேன் இல்லையா, கரெக்டாக 6-7 நாள் 8 நாள் அதை 10 நாள் கணக்கு வச்சுக்கோங்க. நல்லா ஊறி எடுத்து நமக்கு ஊறினது கணக்கு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அந்த கொண்டக்கடலை தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் ஊறி இருக்கணும். இப்போ வந்து பாருங்கள், ஆயில் பாருங்கள், நான் அம்முற அளவுக்கு விட்டேன். இப்போது அதே அளவுக்கு நல்லா இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா உப்பு காரம் இருந்ததுன்னா 1 வருஷம்னாலும் கெடாமல் இருக்கும். இப்போ நான் போட்ட 3 மாங்காய்க்கு அதே அளவு கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை வந்து கப்பில் எடுத்துறேன். அவக்காய் மாங்காய், ட்ரெடிஷ்னல் அவக்காய் மாங்காய். இது வந்து இந்த ரெசிபி நான் போட்ட